டின்ட்டு சிக்கு வந்து 2 பேருமே ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. அவங்க அங்கே இருக்கிற டைமில் தான் நம்ம வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கொஞ்ச நாளாக நாங்கள் உள்ளே வரல. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்குது வீடு. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலும் அவங்க வந்து டாய்ஸ் எடுத்து விளையாடுறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து அங்கங்கே வந்து தூக்கி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இந்த ரூமும் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் திங்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இருக்க திங்ஸு, அப்புறம் டேபிள் கீழே இருக்க திங்ஸு, கீழே வந்து நிறைய பொருள் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கு. இங்கே ஓரளவுக்கு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த 2 பெட்டை வந்து அந்த கார்னரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கு, நான், டின்ட்டு 3 பேர் ஒரே பெட்லேயே படுத்துக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் எப்படி படுத்திருப்போம் அப்படின்னா, அந்த எண்டில் வந்து நான் படுத்திருப்பேன், இந்த எண்டில் வந்து நீ படுத்திருப்பா, நடுவில் 2 பேரும் படுத்திருப்பாங்க, டின்ட்டும் சிக்குவும். ஸோ அவங்க வந்து கீழே விழ மாட்டாங்க. இப்போ வந்து சுனி இல்லை அப்படின்றதுனால ஒரு சைடு யாரை படுக்க வச்சாலும், டின்ட்டுவாக இருக்கட்டும் அல்லது சிக்குவாக இருக்கட்டும், 2 பேரையும் வந்து நம்ம சைடில் படுக்க வைக்க முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது தூங்கும்போது. இப்போ இந்த ரூம் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரூம் நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஜிம் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் டைமே கிடைக்கல. கொஞ்ச நாள் ஆச்சு ஜிம்முக்கு போய். பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் போனேன் ஜிம்முக்கு. 20 டேஸ் கிட்ட ஜிம் வந்து போகவே இல்லை. நாளிலேருந்து கண்டிப்பாக நான் ஜிம் போகிறேன். ஓகே, இந்த சைடு ஆல்மோஸ்ட் டன். எல்லாத்தையும் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இந்த லிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னும் ஒரு சேர் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் கூட அழுங்காமல் குலுங்காமல் குனியாமல் பெருக்கணும்னா அது எப்படின்றது எனக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 2 பெட்டையும் வந்து விரிச்சிட்டேன். இந்த ரூம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல இந்த டேபிள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து பெட்டும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஓரத்தில் சிக்குவை படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே டின்ட்டு, அதுக்கப்புறம் நான். ஸோ எப்படி வேணால் நாங்கள் ஸ்வாப் பண்ணி படுத்துக்கலாம். இது வந்து நான் வெறும் சிக்கு டின்ட்டு வந்து சேஃபாக படுத்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. சிக்கு திடீர்னு இன்கேஸ் நைட்டு முழிச்சு அழுது எழுந்திரிச்சு அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த ரூம் டோர் வந்து லாக் ஆகாது. இந்த ரூம்னா கொஞ்சம் செக்யூர்டாக உள்ளே லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த இடம் செட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு சிக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரும்போது உங்ககிட்ட காட்டுறேன். 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்து கொண்டா விளையாட்டு இருந்தோம். இங்கே டின்ட்டு வந்து சிக்கு கொஞ்ச நேரம் விளையாட வச்சு பார்த்துட்டு இருந்தா. இப்போ இங்கே வந்து கொஞ்ச நேரம் விளையாடியாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் அங்கேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த வீடியோவில் இன்னும் நாங்கள் சொல்ல காட்டுறேன், நீங்களே பாருங்கள். 100 தடவை போட்டாலும் இந்த செருப்பை தப்பாக தான் போடுவான். அப்புறம் அப்படியான்னு கேட்பான். ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு செடிக்கெலாம். நம்ம ரமேஷ் தம்பி வந்து இதை நமக்காக தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பட்டு கிஃப்ட் கொடுத்ததுமே அவங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பீக்கர் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த வீட்டில் ஸ்பீக்கர் இல்லை. அந்த வீட்டில் இருக்க அந்த எம்ஐ டிவியில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி கிழிஞ்சிச்சு, ஒரு மாதிரி தான் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த டிவியில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூவிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு மானிட்டர் ஒன்று இருக்குது. ரமேஷ் தம்பி தான் கிஃப்ட் கொடுத்தது. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மானிட்டர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஸ்பீக்கர் தனியாக எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரமேஷ் தம்பி கவலைப்படாதீங்க. ஸோ நாங்கள் தூக்கிட்டு அங்கே போகிறோம். கண்ணி மாதிரி இருக்கா? நான் தூக்கி காட்டுறேன். டின்ட்டுக்கு வந்து ஆசை, சரி சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து தாத்தா வீட்டுக்கு வரைக்கும் போகணுமா. சரி ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்குது சைக்கிள், அதனால் எடுத்துகிட்டு ஓட்டோன்னு சொல்லியாச்சு. இப்போ அவள் அப்படியே ஓட்டிகிட்டே போவா இந்த ஸ்ட்ரீட்டில். அப்படியே அவள் பின்னாடியே நாங்களும் போவோம். ஓகே டீல்? சரி வா போ. டின்ட்டு இப்போலாம் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல அந்த ஸ்பீக்கரை காட்டுறான்னு தானே சொல்கிறீங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. நல்ல இது வந்து 2.1 சரவுண்டு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணலாம், ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணலாம், HDMI ஆர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சவுண்ட் அவுட்புட் வந்து பெஸ்ட்டாக வரும். சப் வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும்.
நீங்கள் MP3ஸ்லாம் வந்து எங்கேயா பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா இது ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு யூஎஸ்பியில் உங்களோட பாட்டு ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாத்தையும் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபன் பண்ணி செம்ம வைபோட ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் போயிட்டு நம்ம சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ரமேஷ் தம்பி வந்து கிஃப்ட் பண்ண மானிட்டர் இதுதான். இதில் என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் இருக்காது, இண்டிவிஜுவலாக ஸ்பீக்கர் இருக்காது. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் எங்ககிட்ட இல்லை. கரண்ட்டாக நான் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த எல்ஜி எல்இடி டிவி. இது ஆக்சுவலாக மானிட்டர் கிடையாது, டிவி. இது வந்து நாங்கள் எங்களோட துறைப்பாக்கம் வீட்டில் தரமணி வீட்டில் வந்து நாங்கள் இந்த டிவி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இப்போ மானிட்டராக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பீக்கர் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புதுசாக ஒரு ஸ்பீக்கர் எப்போ வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கரெக்டாக ஒரு ஸ்பீக்கர் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மானிட்டரையும் வந்து நம்ம கல்கிட்டு தம்பி கொடுத்த மானிட்டர் அங்கே இருக்குது, அதையும் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சரவுண்ட் சிஸ்டமையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து நம்மளோட சிபியூவில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே அது வந்து சீக்ரெட் கோடு எனக்கு செம்மையாக இருக்குது. குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்பீக்கர். 1000 rupees கொடுத்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து தம்பியும் அம்மாவும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் இது ஒன்று நான் இந்த சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவேன். அதாவது இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஃபார் டைம் பீயிங் வந்து 1 month இங்கே இருப்போம்ல, இந்த 1 month வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே அந்த ரூமில் இருக்க டிவிக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நாங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சவுண்ட் பார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி, அம்மா அண்ட் வரலட்சுமி தங்கச்சி. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இது கொடுத்தீங்க. குட்டி சத்யாவும் அன்றைக்கி வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீ பாப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பியான ஒரு டே. அம்மா எங்களோட ஸ்பெஷலான டே. எல்லாத்துலேயும் அம்மாவோட பார்ட்டோ ரமேஷ் தம்பி அவங்க ஃபேமிலியோட பார்ட் வந்து எப்பவுமே இருக்கும். அது எப்படி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க அம்மா கிட்ட நான் நிறைய இடம் அழுதுருக்கேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறேன். எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். யாரோட பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்ட்டுவோட ஃப்ரெண்டு ஊர்ஜிதா. ரொம்ப பெஸ்ட்டான ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அவங்களோட பர்த்டே. ஸோ அதனால் அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் டின்ட்டு சிக்கு 3 பேர் போயிருந்தோம். அங்கே டின்ட்டுவோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தீக்ஷிதாவும் வந்திருந்தா. ஸோ அவங்க 3 பேர் ப்ளஸ் இன்னொரு பாப்பா எல்லாரும் சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சிக்குவும் வந்து நார்மலானா. அதுக்கப்புறம் சிக்குவும் வந்து அந்த பாப்பாங்களோடலாம் ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தான். கடைசியாக கேக் கட்டிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் டின்னரும் சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது சிக்கு மட்டை. ஸோ ஜாலியாக அன்றைக்கி டே வைண்ட் அப் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து டின்ட்டு சிக்கு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். டேடி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி பண்ண போகிறாங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ரெசிபி வந்து டேடி பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் ரைட் டைம். இப்போ சுனி இங்கே இல்லை, டேடியும் நானும் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி டேடி தான் வந்து இந்த சேனலை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. வாங்க உள்ளே குக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டேடி ரெடியா? ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு பாவக்காய் தொக்கு. பாவக்காய் தொக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணி காட்டினீங்க, நல்லா இருக்குன்னு ரெசிபி கேட்டாங்க தானே? ஆமாம் ஆமாம், அதான் அது ரொம்ப காலம் சொல்லி கேட்டுருக்கா. இப்போ ரெசிபியை ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு பாவக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். அது தேவையான பொருளை பார்த்துக்கலாம். பாவக்காய் ஒரு 300 கிராம் இருக்குது. ஒரு 3 தக்காளி ஒரு 100 கிராம் இருக்கும். மல்லி கருவேப்பிலை ஒரு 2 வெங்காயம். சாம்பார் வெங்காயம் கேட்கலாம், பெரிய வெங்காயம் எதுவுமா சேர்த்துக்கேன். இஞ்சி ஒரு பீஸ், பூண்டு ஒரு 10 பல், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ஒரு 10-15 கிராம் புளி ஊற போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். கடுகு, இஞ்சி, கட் பண்ண வெங்காயம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வேகிறது வரைக்கும் கொஞ்சம் ஹை. பாவத்தை வந்து எடுத்துடலாம்.
இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ண பாவக்காய். இது வேகலாம் ரொம்ப நேரம் ஆகும் முன்னாடி. ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். பாவக்காய் அதுக்கப்புறம் தக்காளிலாம் லாஸ்ட்டில் தான் போடுவோம். தக்காளி இடையில போட்டுருவாங்க, எல்லாம் போட்டுருவாங்க. கல்லுப்பு, தக்காளி கட் பண்ணது, மிளகாத்தூள், நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் இருக்கு. கருவேப்பிலை, இந்த மசாலா எல்லாம் சேர்த்து போட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து மசாலா எல்லாம் உள்ள இறங்கி அந்த கசப்பு தன்மை சுத்தமாக எல்லாமே மாறிடும். கசப்பு தன்மையே இருக்காது. அது ஃபர்ஸ்டே போட்டுடணும் அப்போ எல்லாம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அது பாவக்காய் போட்ட உடனே வந்து மசாலா எல்லாம் போட்டுடலாம். ஓகே. பாவக்காய் 2 பீஸா கீரை போட்டு வந்து அப்போ தான் பீஸ் கிடைக்கும், இல்லை என்னன்னா உரு தெரியாமல் போயிடும். பாவக்காய் இருக்கிறதே தெரியாதுல்ல. பார்க்கவே எம்மையாக இருக்குன்னா. ஆமாம், கலர் எல்லா பொருளும் சேர்ந்து கலர். இனி மல்லி புளி ரெண்டுமே கடைசியில் போட்டுக்கலாம். உப்பு தகுந்தனால கடைசியில் பார்த்துருங்க. அப்போ மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆகுது இல்லை வேறு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கூட போடுங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும் மசாலா உள்ள எல்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு. ஒரு சில நாள் வந்து நீங்களே ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பீங்கல்ல, இது அது மிக்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சதா இல்லை எதையாவது பார்த்து கண்டுபிடிச்சதா? இது நீங்களே அப்படியா? நீங்களே இது பண்ணதாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் பிடிக்கும், சுமிக்கும் பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே ஆக்சுவலாக நல்லா சாப்பிடுவோம்ல. ஆமாம், பாவக்காய் ஆக்சுவலாக வேறு மாதிரி செஞ்சாலும் ரொம்ப கசப்பாக இருக்குமா, சாப்பிடவே மாட்டோம் நாங்கள். அதனால் டாடி இது செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து சூடானதுக்கப்புறம் உப்பு பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஏங்க கல் உப்பு போடுறீங்க? அது போடாமல் இது போட்டால் தான் இன்னும் நல்லா இருக்குங்க. அப்படி ரெண்டு உப்புமே யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உப்போட கல் உப்பாக நல்லது. ஓகே. ஆமாம், ஈரப்பதம் இருக்குல்ல. ஆமாம், ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்து கரைஞ்சிடும். ஓகே. ஒரு பொரியல் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தூள் உப்பு தான் சேர்க்கணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா கரைச்சி கொடுத்தாங்க கல் உப்பு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் மல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஜீரகத்தூள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. மல்லித்தலை, பாவக்காய் தொக்கு ரெடி. நல்ல ஒரு பாவக்காய் தொக்கு ரெடி. பார்த்தாலே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எது கொண்டாலும் சாப்பிடலாம். ஓகே, எம்மியாக இருக்கும் இன்னைக்கு வேறு சாம்பார் வேறு செம்ம காம்பினேஷன் இருந்தால. ஆமாம், வேற எந்த குழம்பும் தேவையில்ல. இதுல மோர் தயிர் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆனால் இதே நம்ம அப்படியே சாப்பாடில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ஆமாம், அப்படியே வச்சு சாப்பிடலாம். மோர் தயிர் விட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்க. முதல்ல பூண்டு சூடாக இருக்கு. அந்த பூண்டு அவ்வளோ சூடாக இருக்கு. அடுத்து பாப்பா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஆறட்டும். ஆரோக்கியம் பொறுக்க முடியலையே. என்ன சொல்றது, ஊறுகாய் மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு. அந்த மசாலால இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக சாப்பிட விடுவேன். ஓகே, அந்த மசாலாலாம் சேர்த்து சூடாக இருக்கு. ரெடி எப்படி ரெடி சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சூடு அதான் பா, தொடவே முடியல, சூடாக இருக்கு. இது மாதிரி இருக்கு, பீடா மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கு ரெடி. சின்ன குழந்தை யார் வேணுமோ எல்லாரும் சாப்பிடலாம். எண்ணெய் நீங்கள் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணது கிடையாது. கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் உங்களுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தரோம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டன்னு எப்படி சூப்பராக பண்ணியாச்சு. அடுத்து என்ன ரெடி பிளானு? அடுத்து ஒரு இஞ்சி தொக்கொண்டு இருக்கு. ஒரு அடுத்த வீடியோவில் பண்ணலாமா? அடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். ஓகே, கூல், சூப்பர். பார்க்க எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டுட்டோம். சேர்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி அடுத்தது போட்டுக்கலாம். ஓகே ரெடி. சரி, ஓகே, பாய். சூப்பர். நம்ம அடுத்ததில் நிறைய இருக்கு, பார்த்துக்கலாம்.